ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வள்ளியூரில் முருகன் கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்திருக்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக விஜய் பிராங்க்லின் இணைப்பில் உள்ளார். வணக்கம் விஜய் பிராங்க்லின். இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அந்த கோயிலில் என்னென்ன வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும், அது தொடர்பான விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணவேணி, நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அமைந்துள்ள உடவரை கோயிலான சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் சித்திரை தேரோட்டம் திருவிழா, வைகாசி விசாகம், கார்த்திகை தெப்ப திருவிழா சிறப்பு வாய்ந்ததாகும். அதன்படி அருணகிரிநாதரால் பாடப்பட்ட இத்திருத்தலத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இன்று ஏராளமான முருக பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக அதிகாலையில் கோவிலில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம், தீபாராதன பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் பால் குடங்களுக்கு பசும்பால் நிரப்பப்பட்டு தேங்காயுடன் மாலை சாத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. முருகனுக்கு அரவரா என்ற கோஷத்துடன் கோவிலை சுற்றி வந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் ஏந்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் பக்தர்களுக்கு பொங்கல், கிச்சடி, வடை உள்ளிட்ட சிற்றுண்டிகளும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. கிருஷ்ணவேணி. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜய் பிராங்க்லின்.